2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுல பலரும் எதிர்பார்க்கப்பட்ட சில படங்கள்ல ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதாவது ஏப்ரல் வரைக்கும் நாம கணக்கு பண்ணோம் அப்படின்னா, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அப்புறம் குடும்பஸ்தன், வீரதீர சூரன் போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் அதாவது இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க இந்த நாள்ல இருந்து இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வரிசையா நெறைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்தோட அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு போர் அடிக்காத ஒரு கொண்டாட்டமான வருஷமா இருக்கும் அப்படிங்கிறது கேரண்டியா நாம சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஏப்ரல் 26ஆம் தேதி அதாவது இந்த மாதம் ஏப்ரல் 26ஆம் தேதியே ஒரு மிக முக்கியமான ஒரு படம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு காம்போ அதாவது இவங்க காம்போ வந்தாலே மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு காம்போ அப்படின்னு நாம சொல்லலாம். கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனர் சுந்தர் சி மற்றும் வைகை புயல் வடிவேலு இவங்களுடைய காம்போவில் கேங்கர்ஸ் படம் ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பிறகு சுந்தர் சி வடிவேலு இவங்களுடைய காம்போவில் ஒரு படம் வர்றதுனால இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடிவேலுக்கு லாஸ்ட்டாக மாமன்னன் படம் ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த படத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரோலில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. வடிவேலு, கேத்ரின் தெரசா, பகவதி பெருமாள்னு ஒரு மிகப்பெரிய நடிச்சிடப்பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சுந்தர் சி போன வருஷம் இதே சம்மரில் தான் அரண்மனை 4 படத்தையும் ரிலீஸ் பண்ணார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு 100 கோடி வசூலை கலெக்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் சிக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய இரண்டாவது படம் இந்த படம். இந்த வருஷம் ஜனவரியில் வந்து அவருக்கு மதகத ராஜா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகி அந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு பாராட்டுகளை வாங்கி ஒரு வெற்றி படமாகவும் அது மாறிச்சு. தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் தேதி சுந்தர் சி இயக்கத்தில் வைகை புயல் வடிவேலு நடிப்பில் கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏப்ரலுக்கு அடுத்து அப்புறம் மேக்கு வந்துட்டோம் அப்படின்னா மே 1ஆம் தேதி 2 மிக முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் முதல் படம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. காரணம் கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா இவங்க 2 பேருடைய காம்போ முதல்ல சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது போன வருஷம் ரிலீஸ் ஆன அவருடைய படமான கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக மாறுச்சு. ஸோ சூர்யா அதிலிருந்து மீண்டெழுந்து வந்து இந்த படம் மூலமாக ஒரு கம்பேக் கொடுப்பாரா, தனக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த படத்தில் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு. சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ ஏற்கனவே கனிமா பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வைரல் ஆச்சு. இன்ஸ்டா பக்கம் ஓனாலே அந்த பாட்டுக்கு தான் எல்லாருமே ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ரெட்ரோல இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமே ஒரு நல்ல நேம் வாங்கியிருக்கு. ஸோ மே 1ஆம் தேதி ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதே மே 1ஆம் தேதி சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன் நடிச்சிருக்காங்க. ஒரு லாக்டவுன் சமயத்தில் நடக்கிற ஒரு கதையாக தான் இந்த ஒரு கதையாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தினுடைய டீசர் மாதிரி அதாவது ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதுவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. சசிகுமார், சிம்ரன் இவங்க பேர் பார்க்குறதுக்கே ஸ்க்ரீனில் நல்லா இருந்தது. ஸோ அந்த திரைப்படமும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கட் பண்ணால் மே 1ஆம் தேதிக்கு பிறகு மே 16ஆம் தேதி அதாவது இந்த சம்மர் ஹாலிடேஸை பிளான் பண்ணி ஒரு 2 முக்கியமான படங்கள் 2 பேருமே காமெடியன்களாக அறிமுகமாகி ஹீரோவாக மாறினவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தானம் அண்ட் சூரி இவங்களுடைய படம் தான். சந்தானத்தினுடைய படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி டிடி படம் அந்த படம் டிடி ரிட்டர்ன்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு அதே கூட்டணியில் இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமும் கண்டிப்பாக ஒரு ஃபன்னியான ஒரு ஹாரர் ஜானராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். எப்படி அந்த படம் பண்ணும்போது அதாவது டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணும்போது அப்போ இருக்கிற ட்ரெண்டிங் காமெடி எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரு ப்ராமிசிங்காக எல்லாருமே தேட்டரில் சிரிக்க வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து சூர்யா அவர்களுடைய படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மாமன் அப்படின்ற திரைப்படம். அதில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே அந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை டேரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு வெப்சீரிஸை டேரக்ட் பண்ண இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் தான் அந்த ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எழுதிருக்கு. ஸோ 2 பேருடைய படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இந்த கிளாஷ் வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. ஏன்னா 2 பேருமே காமெடியன்களாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு மிகப்பெரிய உயர்த்த தொட்டு இப்போ ஹீரோவாக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருடைய படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது மே 16ஆம் தேதி. அடுத்து கட் பண்ணோம்னா ஜூனில் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன் இவங்களுடைய நடிப்பில் தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிட்டாங்க. ஸோ படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா பல வருஷத்துக்கு பிறகு மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் இவங்களுடைய காம்போவில் ஒரு படம் வருது அப்படிங்கிறவும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மணிரத்னம் ஃபேன்ஸ் ஆகட்டும் கமல்ஹாசன் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு ஃபேன்ஸுக்குமே ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. ஏன்னா சிம்பு நடிப்பில் கடைசியாக படங்கள் வெளியாகி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தில் சிம்புடைய லுக் ஆகட்டும் ஹேர் ஸ்டைலு பக்கா மாதம் நடிச்சிருக்காரு. இன்னொரு மணிரத்னம் படத்தில் அவர் எப்படி நடிப்பார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் அவரோட நடிச்சிருக்காரு, த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது.
ஜூன் 20ஆம் தேதி நடிகர் தனுஷ் நடிப்பில் குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு பைலிங்குவல் படமா தான் தமிழ், தெலுங்குல இது பண்றாங்க. சேகர் கமலா தான் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, தனுஷ் இவங்கலாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. டிஎஸ்பி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜூனுக்கு பிறகு ஜூலை மாதம் இப்போ வர யாருமே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபிஷியலாக வரல. மேபி ஜூலையில் படங்கள் வரலாம். இப்போதைக்கு இல்லாதனால நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி ஆகஸ்ட் போனோம் அப்படின்னா, இந்திய சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான திரைப்படம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நட்சத்திர நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சௌபின் ஷாகிர், அப்புறம் அமீர் கான் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. நாகார்ஜுனா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே, உபேந்திரா கன்னடத்தில் இருந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் முதலாக ரஜினி அவர்கள் படத்தை டைரக்ட் பண்ணுற படம். இந்த படம் எல்சியூக்குள்ளே வராது அப்படின்றத லோகேஷ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இருந்தாலும் மறைமுகமாக ஏதாவது ஒரு இடத்துல இவர் கொண்டு வந்து வைப்பார், ஒரு சர்ப்ரைஸாக கூட கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கூலி படத்துலேருந்து ரஜினியுடைய ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே பார்க்கறதுக்கு செம்ம ஹைப்பாக இருந்தது. அடுத்ததாக செப்டம்பர் 5ஆம் தேதி இன்னொரு மிக முக்கியமான திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 5 ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக செப்டம்பர் 5 ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, ஏதோ படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கும். வேறு எந்த படமும் இல்லை. போன வருஷம் இதே செப்டம்பர் 5ஆம் தேதி தான் நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே செப்டம்பர் 5ஆம் தேதி இன்னொரு ஹீரோ படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்குது. அந்த கோட் படத்தில் உங்களுக்கு கேமியோவாக ஒரு ஹீரோ பண்ணியிருப்பார். அவருடைய படம் தான் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மதராசி திரைப்படம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி திரைப்படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து இப்போ வரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஏஆர் முருகதாஸுடைய படங்கள் இப்போ தான் ரீசெண்டாக அவர் ஹிந்தியில் பண்ண சல்மான் கானை வச்சு பண்ண சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிஞ்சது. ஏஆர் முருகதாஸ் இன்னும் அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வரல. மேபி மதராசி படம் அவருக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் பயங்கர ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் இயர் அவர் ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படம் 300 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலை கிரியேட் பண்ணி இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேரையும் வாங்கிச்சு. படம் கான்ட்ரவர்சியாகவும் அங்கங்கே பேசப்பட்டது. ஸோ அவங்க காம்போவில் இப்போ மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மதராசி இந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத. அதுக்கு பிறகு கடைசியாக அக்டோபர் 1ஆம் தேதி திரும்பவும் இன்னொரு நடிகர் தான். இவர் இந்த முறை அவர் இயக்குனராகவும் வராரு, ஹீரோவுமே வராரு. அதாவது இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில பல காரணங்களால் போஸ்ட் பண்ணி அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. இட்லி கடை திரைப்படம் தனுஷ் இயக்கத்தில் அருண் விஜய், ராஜ்கரன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே எந்த ஒரு படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சில பல காரணங்களால் போஸ்ட்போன் பண்ணி இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா தனுஷனுடைய இயக்கம் லாஸ்ட் டைம் ராயன் படம் வெளியாகி அதுவுமே ஒரு கலவையான விமர்சனங்களை வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிற டேட்ஸு. இது தவிர்த்து உங்களுக்கு மாரி செல்வராஜுடைய பைசன் ஆகட்டும், இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. வடிவேலுடைய மாரிசன் படம் அப்படின்னு நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து ஜெயிலர் 2 இருக்குது, ஜனநாயகன் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. விஜய் சேதுபதிக்கு ட்ரெயின் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவருக்கும் லைனப்பில் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன பட்டியலில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.